கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். வேதவசனம், நாளைக்காக குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது நாளுக்காக என்ன, இந்த நாளுக்கு வேண்டிய காரியங்கள் இல்லையா ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவரே இந்த நாளை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய என் குடும்பத்துக்கு, என் ஊழியத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் வியாபாரத்துக்கு, இன்னும் எல்லா எனக்கு கம்பெனிகளுக்கு, இன்னும் தொழில் செய்றவங்க அநேக எனக்கு வேண்டியதை நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க, தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்க. நாளைக்காக, நாளைக்கு நிறைய பேர் நாளைக்காக, அதனால தான் நாளைக்காக குறித்து கவலைப்படாதே. உன் தேவன் உன் பிதானவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார். நாளைக்கு என்ன வேணுங்கிறத கவலைப்படாத. இன்னைக்கு என்ன பண்ணு, இன்னைக்கு இப்படி காரியத்தை உன் கரைத்து வைப்போம். நாளைக்கு அது ஆகும், சிலர் அடுத்த வாரத்துக்கு என்ன ஆகும், அதெல்லாம் கவலைப்படாத. நீ கவலைப்படுறதுனா தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதனாலதான் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை அறுப்பதும் இல்லை நோற்பதும் இல்லை. அதை கவலைப்படுற, நாளைக்கு என்ன வேணும், இன்னைக்கு வேண்டியது கிடைச்சிட்டா அது போதும். இன்னைக்கு வேண்டிய உங்களுக்கு காரியங்களை அவர் தருவார். இன்றைக்கு வேண்டிய காரியத்தை ஆண்டவரே, இன்றைக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் வாய்க்கப்படுங்க, வேண்டிய காரியங்களை தாங்க, வேண்டிய பணத்தை தாங்க, வேண்டிய கிருபைகளை தாங்க, எல்லாம் தாங்கப்பா. இன்னைக்கு வேண்டியதை நீங்க தாங்க. அதான் அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்றுக்கு தார். ஜெபிக்கும் போது ஆண்டு அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்றே தார். அதான் ஜெபிக்கிறது. இன்றைக்கு உள்ள காரியத்தை நீ நாளைக்காக நீ கவலைப்படாதே. நாளைக்கு பிள்ளைக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, படிப்புக்காக எது குறித்து நீ கலங்காத, நீ கவலைப்படாத. கவலையோடு இருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ நாளைக்காக நீ குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு உள்ள காரியங்களை ஆண்டவர் உனக்கு நிறைவேற்ற போறான். இன்னைக்கு உனக்கு என்ன வேண்டியதோ அதை உனக்கு நிறைவேற்ற போறான். நீ நாளைக்காக குறித்து கவலைப்படாதே. நாளையை குறித்து நீ கவலைப்பட. நாளைக்கு உனக்கு என்ன வேணுங்கிறதை உன் பிதானவர் அறிந்திருக்கிறார். இயேசு அறிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைங்க, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே, சகோதரியே, அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அதனாலதான் சீசர், நாளைக்காக குறித்து கவலைப்படாத, நாளைக்காக குறித்து கவலைப்படாத. இன்னைக்கு வேண்டிய காரியங்களை கேள், நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறான். இன்னைக்கு உள்ளதை இன்னைக்கு, அன்றொன்று அப்பம் அன்றன்னைக்கு, அன்றன்றைய தேவை அன்றன்றைய. என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழிய பாதையில அன்றன்னைக்கு உள்ள காரியங்களை அண்ணனை நான் இது தந்துட்டே இருக்கிறார். அது தருவார், தந்துட்டு இருக்கிறார், இன்னும் தருவார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்காக வருது. ஏன்னா என்னுடைய ஊழியத்து நாட்கள்ல தேவன் என்னோடு பேசும்போது, அழைத்த போது தான், ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்களே என்று சொல்ல போது ஆண்டவர் ஒரே வார்த்தை, நாளைக்காக குறித்து கவலைப்படாதே. அதே போல இதுவரைக்கும் என்னை வழி நடத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில வழி நடத்துற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வழி நடத்துவா, அற்புதங்களை செய்வா. இன்னைக்கு வேண்டிய காரியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் இருக்கும், இன்னும் அன்னன்னைக்கு வேண்டிய காரியத்தை அதிகாலையில தேவ சமூகத்துல என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவை இருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னைக்கு வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு தருவா. அதனால நாளைக்காக குறித்து கவலைப்படாது. நீ கவலைப்படுறதுனால ஒரு மலத்தை கூட்டவோ குறைக்கும். அநேக கவலைப்படும் பொழுது பலவீனம் இருக்கிறது, சோர்வு இருக்கிறது, பிரஷர் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. நீ கவலைப்படும் போது தான் பிசாசு கடந்து வருவான். அதனால அதுக்கு இடம் கொடுக்காதீர்கள், நாளை குறித்து கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு வேண்டிய காரியத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கள். தேவ சமூகத்துல அதிகாலையில நான் இன்னைக்கு வேண்டிய எல்லா காரியத்திலும் அவருடைய பாதத்தில் வையுங்கள். இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே உங்களுடைய வாழ்க்கையில அவர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீத்தார், அன்றன்றைக்கு வேண்டிய காரியங்களை தார். நாளைக்காக நாங்கள் குறித்து கவலைப்படக்கூடாது. நாளைக்கு வேண்டியதை என்னங்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுகிறதை நீர் அறிந்திருக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. உம்முடைய நாமம் மட்டும் மகிமை பெறட்டும். நீர் அதிசயங்களை செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதிசயங்கள், அற்புதங்களை செய்யுங்க. உம்முடைய நாமா இயேசுவின் நாமம் மகிமை பெறட்டும்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன், அமேன். God bless you. நாளைக்காக குறித்து கவலைப்படாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
அமேன், அமேன், அமேன்.